பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் தியானிக்கிறோம். திருத்துவ தேவனில் மூன்றாவது நபராய் இருக்கிறார். கர்த்தராகிய தேவன், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், ஆவியாகிய தேவன், மூன்று பேரும் செயலிலே, பரிசுத்தப்படுத்துவதிலே, சுத்திகரிப்பதிலே ஒரே மாதிரி செயல்படுகிறார்கள். மூன்று நபராகவும் இருக்கிறார்கள், மூவரும் சேர்ந்தும் இருக்கிறார்கள். அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆசீர்வாதம் சொல்லும் பொழுது மூன்று நபருடைய பெயர்களையும் சொல்லித்தான் ஆசீர்வாதம் சொல்லுகிறோம். ஞானஸ்தானம் இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் மூன்று பேரை சொல்லித்தான் நாம் ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். படைப்பிலே மூன்று பேருடைய செயல்களும் காணப்படுகிறது. அவர் ஞானஸ்தானம் எடுத்த பொழுதே அவர் பூமியில் இருந்துதான் யோர்தான் நதியிலே ஞானஸ்தானம் எடுக்கிறார். எடுத்து அவர் பார்க்கும் பொழுது ஆவியானவர் புறாவை போல அவர் மீது இறங்கினார். இரண்டு நபர். வானம் திறக்கிறது. இவர் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று பிதாவானவர் சொல்லுகிறார். மூன்று பேரும் செயல்படுவதை நாம் கண்கொண்டு நாம் பார்க்கிறோம். எனவே நாம் பார்த்து வருவது, அவருக்கு அங்கிருந்து நீங்கள் என்னை பார்க்கும் பொழுது அல்லது நான் உங்களை பார்க்கும் பொழுது நமக்கு உடல் இருக்கிறது, உருவம் இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவரை பார்க்கும் பொழுது உடலும் இல்லை, உருவமும் இல்லை. ஆனால் அவருக்கு உணர்ச்சி உண்டு, சிந்தனை உண்டு, செயல்படும் விதம் உண்டு, ஆலோசனை சொல்லுகிறார், வழி நடத்துகிறார் என்று நாம் பார்க்க ஆரம்பித்தோம். அதிலிருந்து இன்னும் கொஞ்சம் காரியங்களை நாம், அவர் ஒரு நபர். சில இடத்திலே ஆவி என்று வரலாம், பரிசுத்த ஆவி என்று வரலாம், வல்லமையின் ஆவி என்று வரலாம். ஆனால் ஆவி என்று அதோடு நிறுத்திவிடக்கூடாது. இவர் ஆவியானவர், இவர் ஆவியானவர். ஆவி என்று வருகிறது, அதை நான் இது முடிந்த பிற்பாடு எடுத்து சொல்லுகிறேன். ஆவியானவர் என்று நாம் பார்க்கிறோம். சரி, ஒரு வசனத்தை பார்த்து பிற்பாடு இன்னும் கொஞ்சம் விளக்க உரைகளை நாம் பார்ப்போம். இது நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்ட மிக முக்கியமான ஒரு வசனம். வெளிப்படுத்தின விசேஷத்திலே 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம். அங்கு ஆசியா மைனர் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பகுதியிலே 7 திருச்சபைகள் காணப்படுகின்றன. அந்த 7 திருச்சபையிலும் இயேசு ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஒரு செய்தியை கொடுக்கிறார். அந்த 7 சபைகளும் இயேசு பரலோகம் போனதிலிருந்து அவர் வருகை வரைக்கும் அந்த காலகட்டத்தை பிரிக்கிறார்கள். ஒவ்வொரு காலகட்டத்தையும் பிரிக்கிறார்கள். 1ஆம் நூற்றாண்டு, பிற்பாடு 2வது சபை 300 ஆண்டுகள், அடுத்த சபை 500 வரைக்கும், அடுத்த சபை 1500 வரைக்கும் கிறிஸ்துவுக்கு பின்பாக என்று அதை பிரிக்கிறார்கள். அந்த காலகட்டத்திலே அவைகள்லாம் நடந்திருக்கின்றன. இயேசுதான் அந்த சபையின் போதகருக்கு, தூதன் என்றால் அந்த இடத்துல போதகர் என்ற அர்த்தம், போதகருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார் தனித்தனியாக. பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே உலாவுகிறவர் என்றால் இயேசுவின் பெயரை சொல்லி இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்கள் உலகத்திலே எந்த இடத்தில் வேணாலும் ஒரு சபையாக ஆராதிக்கலாம். அது எந்த திருச்சபை வேண்டுமானாலும் இருக்கலாம். அந்த திருச்சபைகளுக்கு நடுவிலே அவர் சொல்கிறார், பொன் குத்து விளக்கு என்றால் திருச்சபை என்ற அர்த்தம். அதன் நடுவிலே, சபையில் எங்கே இருக்காரு, நடுவிலே அவர் உலாவுகிறார். வித்தியாசம் பார்ப்பதில்லை. அந்த சபைக்கு நான் போகமாட்டேன், இந்த சபையிலே என்னுடைய பெயரை போடவில்லை, அப்படி எதுவும் கிடையாது. எல்லா சபைகளுக்கும் நடுவிலே அவர் உலாவுகிறார். எல்லா திருச்சபையோடும், திருச்சபை மக்களோடு. திருச்சபை மக்கள் தான் முக்கியம், வெறும் கட்டடம் அல்ல. திருச்சபை மக்களோடு அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்களோடு தொடர்பு கொள்கிறார். அப்போ அங்கே தான் அந்த விளக்கங்களை அவர் கொடுத்துட்டு ஒவ்வொரு திருச்சபைக்கும் ஒரு முடிவுரை கொடுக்கும் பொழுது, ஒவ்வொரு திருச்சபையில் பாராட்டு இருக்குது, கண்டிப்பு இருக்குது, எச்சரிப்பு உண்டு, வாக்கு தத்தம் உண்டு. அப்படி எல்லாவற்றையும் சொன்னையே கடைசியிலே அவர் சொல்லுகிறார் 2:7 பார்த்தீங்கன்னா, ஆவியானவர் ஒரு நபர். சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன். இந்த வசனத்தை, இதை சொல்லப்பட்ட இந்த வசனம்
7 தடவை அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார். 17 எடுத்து பாருங்க. பெர்கமு சபைக்கு அவர் சொல்கிறாரு, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுவதை காதுள்ளவன் கேட்க கடவன். அங்கே சொல்கிறார். 29 நீங்கள் பார்த்தீங்கன்னா தியத்தீரா சபைக்கு ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. இப்போ சபைக்கு இங்கே இயேசு பரலோகத்துக்கு போயிட்டார். அவர் பரலோகத்தில் இருக்கிறார். பூமியில் செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம், என்னென்ன காரியங்கள், அதாவது பாவத்திலிருந்து மீட்பு, பலியாக வேண்டும், பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட வேண்டும், பாவம் செய்யாதவர், பாவத்தை பாராதவர், பரிசுத்தமானவர், அந்த பரிசுத்த பஸ்காவாக அவர் அடிக்கப்பட்டார், இரத்தம் சிந்தினார், மரித்தார். பூமியிலே இருக்கும் பொழுது பிதாவும் பரிசுத்தாவியானவரும் பரலோகத்திலே இருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டிலே யோவேல் தீர்க்கதரிசி சொன்னது, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். எல்லார் மேலையும். பழைய ஏற்பாட்டில் எல்லார் மேலேயும் பரிசுத்தாவியானவர் இறங்கவில்லை. தேவனை ஆராதித்தவர்கள், தேவனை தொழுது கொண்டவர்கள் எல்லோர் மீதும் ஊற்றப்படவில்லை. குறிப்பிட்ட வேலைகளை செய்வதற்கு ஒரு காலகட்டத்திற்கு பரிசுத்தாவியானவர் அவர்கள் மீது வந்து இறங்கினார். அவர்களை ஒரு பெரிய கருவியாக பயன்படுத்தினார். இந்த விளக்க உரைக்கு அடுத்து அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டு பார்ப்போம். காரணம் என்ன? முற்றிலுமாக பாவம் நீக்கப்படவில்லை, முற்றிலுமாக மன்னிக்கப்படவில்லை, கழுவப்படவில்லை. பழைய ஏற்பாடு முழுவதும் அவருடைய பாவங்களை அறிக்கையிட்டு அந்த ஆட்டுக்குட்டி இரத்தத்தால் தெளிக்கப்படும் பொழுது அது மூடப்படுகிறது. எவர்களுடைய பாவங்கள் மூடப்படுகிறதோ, எவர்களுடைய பாவங்களை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவர்கள் பாக்கியவான்கள். நாம் பழைய ஏற்பாடு அல்ல, அன்று மூடப்பட்டது. முற்றிலும் கழுவப்படாததால் ஆவியானவர் அவர்கள் மத்தியிலே முழுமையாக சிறப்பாக செயல்பட முடியவில்லை. இயேசு அதற்கான வழிகளை எல்லாம், ஆதாமிலிருந்து இயேசு வரைக்கும் 4000 ஆண்டுகள், இனியும் அவர் எப்பொழுது வரப்போகிறாரோ வருவதற்கு அறிகுறிகள் அதிகமாய் தெரிகின்றன, சாத்தியக்கூறுகள் இன்னும் அதிகமாய் தெரிகின்றன. மிகவும் நெருங்கிவிட்டார் என்று பல திருச்சபைகளிலே, பல நாடுகளிலே இந்த போதகர்கள் எடுத்து சொல்லிக்கொண்டே வருகிறார்கள். நாட்கள் மிகவும் நெருங்கிவிட்டது என்று. இயேசு பூமியிலே பாவத்தை சுமந்து தீர்த்ததால் சத்தனுடைய வல்லமைகள், அதிகாரங்கள், துரைத்தனங்கள், ஆளுகைகளை சிலுவையிலே அவனிடத்திலே இருந்ததை ஒரு மனிதனாக, ஏனென்றால் ஆதாம் என்ற மனிதன் இந்த பூமியையும் பூமிக்குரிய காரியங்களை அவனிடத்திலே கொடுத்து விட்டு போய்விட்டான். அந்த இயேசு மனிதனாக இரண்டாம் ஆதாமாக, பிந்தின ஆதாமாக எல்லாவற்றையும் உரிந்து கொண்டு அவைகள் மேல் வெற்றி சிறந்து மரித்து உயிர்த்தார். உயிர்த்த இயேசு அவர் இப்பொழுது பரலோகத்துக்கு போக வேண்டும். ஏன்? மனிதனாயிருந்தால் ஒருவர் ஒரு இடத்துல தான் இருக்க முடியும். நான் இப்பொழுது இங்கு மட்டும்தான் இருக்க முடியும். இதே சமயத்திலே என்னை 2 வீடு தள்ளி இன்னொரு வீட்டிலே நான் இருக்க முடியாது. இயேசு பூமியிலே இருந்த பொழுது எங்கு இருந்தாரோ, கலிலேயா என்றால் கலிலேயா மட்டும்தான், சமாரியா என்றால் சமாரியாவிலே மட்டும்தான் இருந்தார். ஆனால் அவர் உயிர்த்து பரலோகம் போகும் பொழுது வழியை திறந்து விட்டார் பிதாவிடம் செல்லுவதற்கு. பிதாவிடத்திலிருந்து ஆவியானவரை அவர் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். நான் போய் தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், நான் உங்களோடு கூட சதா காலங்களிலும் இருக்க மாட்டேன், உங்களோடு எப்பொழுதும் சதா காலமும் உங்களுக்குள்ளாக இருந்து இந்த வேத வசனங்களை உங்களுக்கு விளக்க உரையை எடுத்து சொல்லி கருகலானவர்களை தெளிவுபடுத்துவதற்கு நான் என்னென்ன போதித்தேனோ, அதாவது இயேசு என்ன போதித்தாரோ போதித்தவைகளை எல்லாம் உங்களுக்கு எடுத்து சொல்வதற்கு, துக்க துயர சங்கடமான நேரங்களிலே உங்களை தேற்றுவதற்கு ஒரு தேற்றரவாளனை நான் அனுப்புவேன். அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார். அப்ப இயேசு பரலோகம் போய், அதான் அந்த 10வது நாள் உயிர்த்து 50வது நாள் 40 நாள் பூமியில் இருந்தார். பரிசுத்தவான்களுக்கு மட்டும் தன்னுடைய காட்சியை கொடுத்தார். பரலோகம் போய் 10வது நாள் ஓய்வு நாள், நமக்கு ஓய்வு நாளைக்கு அடுத்த நாள் சனிக்கிழமைனா 7/7/49 50வது நாள். வாரத்தின் முதல் நாள் இயேசு உயிர் தெழுந்தார். வாரத்தின் முதல் நாள் ஆவியானவர் பூமியிலே ஊற்றப்பட்டார்.
வாரத்தின் முதல் நாள் அப்பம் பிற்கப்பட்டது. இது எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வாரத்தின் முதல் நாளாய் காணப்படுவதால் விசுவாசிகள், கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் இவைகளை கடைப்பிடிக்க ஆரம்பித்தார்கள். நாமும் அதை கடைப்பிடிக்கிறோம். அவர் போய் ஆவியானவரை பூமிக்கு அனுப்பினார். அந்த ஆவியானவர் தான் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்கிறது. 3:6 பார்த்தீங்கன்னா அதே தான் சர்தை சபைக்கு சொல்கிறாரு. 3:13 பாருங்க, அங்கேயும் பிலடெல்பியா சபைக்கு அவர் சொல்கிறாரு. அடுத்து 22ஆம் வசனத்தில் லவோதிக்கேயா சபைக்கு சொல்கிறார். வரிசையா சபைகளுக்கு காதுள்ளவன். இன்னைக்கும் ஆவியானவர் சொல்கிறத நீங்கள் கேளுங்க. ஆவியினால் ஏவப்பட்டு தலைவர்கள் சொல்கிறாங்க, ஆவியினால் ஏவப்பட்டு உதவி போதகர் சொல்கிறார், ஆவியினால் ஏவப்பட்டு சபையை நடத்துகிற அந்த போதகர் சொல்லுகிறார். அவரை ஒரு கருவியாக ஆவியானவர் பயன்படுத்துகிறார். எனவே எல்லாரும் கரங்களை வச்சலும், ஆவியானவர் ஒரு நபர், ஒரு நபர். ஆனால் கேட்குறப்ப எப்படி கேட்குறோம்? இப்போ யாராச்சும் இப்போ இங்கே இருக்கிறாங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கிட்டீங்களா? கேட்குறப்ப எப்படி கேட்குறோம்? பரிசுத்த ஆவியை பெற்று விட்டீர்களா? சில இடங்களில் அந்த ஆவின்னு நம்ம போடுறதுனால ஆவி கிடையாது, ஆவியானவர். நன்றாக நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்து அதை குறித்து நம்ம மேலும் நம்ம பார்க்குறப்ப இயேசு சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து போனதுக்கப்புறம் பரிசுத்த ஆவியானவரை பூமிக்கு அனுப்புகிறார். பூமிக்கு அனுப்புகிறப்ப 16 யோவான் 16 நீங்கள் பார்த்தீங்கன்னா 8, 9, 10 அந்த இடத்துல தான் அவர் தெளிவாக சொல்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் 3 காரியத்தை கண்டித்து உணர்த்துவார். பாவத்தை குறித்தும், நீதியை குறித்தும், நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்க அவர்ன்னு தான் சொல்லி அவர் போடுவாங்க. அவர் பாவத்தை குறித்தும். இப்போ பாவம்னா என்ன? பாவம்னா என்ன? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதது பாவம். அவர் தான் பரிசுத்தமான தேவன். அப்படி ஏன் இன்னும் ஏற்றுக்கொள்ளலை? அவர் தானே உன் பாவங்களுக்காக மரிச்சாரு, அவர் தானே உன் பாவத்தை சுமந்து தீர்த்தாரு. பரலோகத்துக்கு போகிறதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தினவர் அவர் தானே. அவர் அறியாதது தான் பாவம். அப்போ யாராச்சும் நீங்கள் யாருக்காச்சும் ஏதாச்சும் எடுத்து சொல்லணும்னா, பயில் பிடிக்கல பாவம், சர்ச்சுக்கு போகலை பாவம், சோமன்ல பாவம், இதெல்லாம் முதல் படி என்ன படி? இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதது தான் பாவம். எனவே அவரை நீ ஏற்றுக்கொள், அதான் பாவம். அவர் சொல்றார் முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் அவர் சொல்றாரு, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும். தேவகுமாரன் அவர் பஸ்காவாக பலியாகிவிட்டார். பலியாகி அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டதால் தேவனுக்கு முன்பாக நீங்கள் நிற்க முடியும். கிருபாசனத்தண்டையிலே தைரியமாய் கிட்டி சேர முடியும். முந்தி தூரமாய் இருந்தீர்கள், உடன்படிக்கைக்கு விலகி இருந்தீர்கள், கிருபாசனத்தண்டையிலே கிட்டி சேர முடியாமல் இருந்தீர்கள், இஸ்ரவேலின் காணிய ஆட்சிக்கு புறம்பாக இருந்தீர்கள். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாய் காணப்படவில்லை. இவை எல்லாவற்றையும் கிறிஸ்து தான் சரி செய்தார். அவர் மரித்து உயிர்த்ததால் அவரை பின்பற்றும் பொழுது யாரை பார்த்தாலும் அவர் யாரை போல பார்க்கிறார்? உங்களை பார்க்கிறப்ப, என்னைய பார்க்கிறப்ப கிறிஸ்துவை பார்ப்பதை போல் அவர் பார்க்கிறார். கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் தைரியமாய் நிற்க முடியும். கிருபாசனம், தேவ சமூகம், கிருபாசனத்திலே தைரியமாய் கிட்டி சேர முடியும். ஆனா பாவி என்ன பண்றான்? ஆண்டவரே, உங்க முகத்தை என்னால் ஏறெடுத்து பார்க்க முடியவில்லை, நான் பாவியா இருக்கிறேன், குற்றவாளியா நான் இருக்கிறேன். நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் குற்றவாளியா வர தேவையில்லை. அவர் விடுவித்து விட்டார், குணமாக்கி விட்டார், கழுவி சுத்தப்படுத்தி விட்டார். ஒவ்வொருவரும் பரிசுத்தவான். எனவே நீதியை குறித்தும். 3வதாக நியாய தீர்ப்பு.
நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். என்ன நியாய தீர்ப்பு? சாத்தான் தீர்க்கப்பட்டு விட்டான், அவன் தோற்கடிக்கப்பட்டு விட்டான். அவனுக்கு இருந்த அதிகாரம், துரைத்தனம், ஆளுகை எல்லாவற்றையும் இயேசு சிலுவையில் என்ன செய்து விட்டார்? உரிந்து கொண்டார். சாத்தான் நியாயம் தீர்க்கப்பட்டு விட்டான், அவன்கிட்ட இருந்த அதிகாரம் பறிக்கப்பட்டு விட்டது. இன்னைக்கு என்ன செய்யறான்? ஏமாத்துறான், வஞ்சிக்கிறான். அந்த வேலையை நீ செஞ்சுட்டு இருக்கிறான். அந்த நியாய தீர்ப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டதால் அவன் என்று நரகத்துக்கு போக வேண்டும். அந்தி கிறிஸ்து, கள்ளத்தீர்க்கதரிசி, பிசாசு, அக்னி கடல், நரகத்திற்கு போடக்கூடிய நாள் நியமிக்கப்பட்டு விட்டது. அவன் சும்மா வெறும் வாழாட்டிட்டு இருக்கிறான். அவனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டு விட்டது என்று பரிசுத்த ஆவியானவர் வந்து நமக்கு என்ன செய்வாராம்? போதிப்பார். அவர் ஒரு நபர், அவர் ஒரு நபர். இன்னும் சில காரியங்களை நான் வேகமாக சொல்கிறேன், கவனிங்க. அவருக்கு உணர்ச்சி உண்டு. இது ரொம்ப முக்கியமானது. ரெண்டு காரியங்கள் வரும், இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி நீங்கள் பாருங்கள், எடுத்துக்கோங்க. மத்தேயு 12:31, ஆதலால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், எந்த பாவமும் எந்த தூஷணமும் மனுஷருக்கு மன்னிக்கப்படும், ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமோ மனுஷருக்கு மன்னிக்கப்படுவது இல்லை. இப்போ யாராச்சும் ஒரு ஆள் நமக்கு பிடிக்காத ஆள், பிடிச்சாலதான் திட்ட மாட்டோம். பிடிக்காத ஒரு ஆள் வந்துருச்சுன்னா சர்வசாதாரணமாக திட்டிடுறோம்ல. மோசமானவன், அக்கிரமம் பிடிச்சவன், நாசமாக போகிறவன், அவன் உருப்பட மாட்டேன், செழிக்க மாட்டேன். நான் கொஞ்சம் மேலோட்டமாக சொல்கிறேன். இப்போ இப்படி திட்டின மாதிரி பரிசுத்த ஆவியானவரை என்ன செய்யக்கூடாது? திட்டக்கூடாது. பக்கத்தில் சொல்லுங்கள், பரிசுத்த ஆவியானவரை திட்டக்கூடாது, கூடவே கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்க? அது அடுத்த வசனத்தில் வரும். இயேசுவை சொல்லிட்டா கூட அவர் என்ன செய்வாராம்? மன்னிச்சிருவாராம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரை இப்படி மட்டரகமாக திட்டா அவர் மன்னிக்க மாட்டார். அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். ஏன்னா தெளிவாக இயேசு சொல்லியிருக்கார். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, மறந்தும் கூட சொல்லிடாதீங்க. எப்படியெல்லாம் தூஷிக்கலாம் நமக்கு தெரியும். அதாவது ஆவியானவர் எப்படி கிரியை செய்வார்னு நமக்கு ஆக்சுவலாக தெரியலை. 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் வாசித்து பார்த்தீங்கன்னா முத எவ்வளோ நடந்துச்சுன்னு அதில் தெளிவாக போட்டிருக்கு, சத்தமாக. எல்லா பேரும் ஊரில் இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்க குடிச்சிட்டு கத்துறாங்க. பேதுரு அழகாக சொல்கிறார், இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க குடிக்கலை, யாரும் போதையில் இல்லை. அவர் ரொம்ப தெளிவாக எடுத்து சொல்கிறார். அது மாதிரி தான். அதனால் ஆவியானவருக்கு விரோதமான இதுக்கு என்ன சொல்கிறாங்க? ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிறது. சண்டைக்கு வர்றோம்னு எதிர்த்து நிற்கிறாங்கல்ல, ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது. யார்? விசுவாசி. உலகத்தை அவன் பண்ணிட்டு போகிறான், விசுவாசி எதிர்த்து நிற்கக்கூடாது. ஆவியானவர் இந்த 7 சபைக்கு ஆவியானவர் சொல்லுவதை காது உள்ளவன் கேட்க கடவுள். எதிர்த்து நிற்காதீங்க, முடியாது, போ மாட்டேன். வசனம் சொல்லுது கர்த்தருக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுது, தசமபாகம் கொடுங்கன்னு சொல்லுது. நான் கொடுக்க முடியாது. கடினப்படுத்தக்கூடாது. அது ஆவியானுடைய செயல். சபையை அவர் என் ஆதாரம், அவர்தான் என் ஆண்டவர், அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார். கொடுங்கள், கொடுக்கப்படும். நம்ம ஆசீர்வாதத்திற்கு நம்மளே தடையா இருக்கக்கூடாது. கொடுக்க மாட்டேன்னு சொல்ல அப்புறம் அவர் கொடுக்க மாட்டேன்ட்டா போச்சு. கடினப்படுத்தாதீங்க. உண்மையை பொய்ய உண்மைன்னு மாத்தாதீங்க. விசுவாசி நான் சொல்றது, மாத்தாதீங்க. இப்படி வர்றதான் ஆவியானவருக்கு விரோதமான தூஷணம். மனுஷருக்கு மன்னிக்கப்படுவதில்லை. சரி சொல்லிட்டு, எவனாகிலும் மனுஷகுமாரனுக்கு விரோதமான வார்த்தை சொன்னால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். எவனாகிலும் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாய் பேசினால் அது இம்மையிலும் மறுமையிலும், பூமியிலையும் மன்னிக்கப்படாது, பரலோகத்திலையும் மன்னிக்கப்படாது. ஸோ பரிசுத்த ஆவியானவர் குறித்து கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தெரியாட்டி அமைதியாக இருங்க. தவறு ஏதோ நடக்குதுன்னாக்க கண்ணியமாக மெயின்டைன் பண்ணிக்கங்க. யாரையாச்சும் கேளுங்க. தெரியலனா சரி, ஆவியானுடைய வழிகள் நமக்கு தெரியலை, அவருடைய கிரியா இருக்கலாம்.
10ஆம் அதிகாரத்தில் இது உங்களுக்கு எல்லாம் பிரபலியமாய் தெரிந்தது. பேதுருவுக்கு பசி உண்டாயிருச்சு. பசி உண்டாகிறப்ப போய் சாப்பாடு கேட்குறாரு. ஐயா கொஞ்சம் லேட் ஆகுது, இப்போ தான் அடுப்பத்தை வச்சுருக்குறோம், கொஞ்சம் நேரம் ஆகும், நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வான்னு மாடிக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. இப்போ மாடியில் அவர் ரெஸ்ட் எடுக்கிறார். ரெஸ்ட் எடுக்கிறப்ப கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுக்குறார். சுருக்கமாக சொல்லிடுறேன். 3 தடவை கூடு மாதிரி துப்பட்டியை கட்டி இறங்கி வருது, எல்லா மிருகமும் இருக்குது, அடித்து பூசி. இவர் சொல்லிட்டாரு, நான் நியாயப்பிரமாணம் அவர் முன்னால் பின்பற்றினார், இப்போ இல்லை, நியாயப்பிரமாணத்தின்படி இந்த தீட்டு உள்ளவைகளை நான் சாப்பிட்றது இல்லை. கர்த்தர் சொல்கிறார், நான் சுத்தமாக்கிட்டேன், நான் சுத்தமாக்கினதை நீ தவறு தீட்டுன்னு சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் நீ சாப்பிடு. சரி, இதை குறித்து சிந்திக்கிறப்ப தான் அந்த இவர் கொர்நேலியு செசரியா பட்டணத்தில் இருந்து யோப்பா பட்டணத்துக்கு ஆளை அனுப்பிச்சு கூட்டிகிட்டு வான்னு இருப்பார் ஆளை. இப்போ யோப்பா பட்டணத்தில் பேதுருவுக்கு இந்த தரிசனமெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ கவனிங்க 19ஆம் வசனம். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டு இருக்கையில் ஆவியானவர், இதோ 3 பேர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவர்களுக்கு சொன்னார். இப்போ ஆவியானவர் இங்கே என்ன சொல்கிறாரு? நான் தான் ஏன் அனுப்பிச்சிருக்கிறேன், நீ போ. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் ஊழியத்துக்கு போகிறப்ப என்ன பண்ணிட்டாரு? போகாத. எப்போ போகணுமோ ஆவியானவர் போன்னு சொல்கிறாரு, எப்போ போகக்கூடாதுங்கிறாரோ தடை பண்ணுறாரு. அதுக்கு தான் ஜெபம் பண்ணணும். ஜெபம் பண்ணிட்டு கேட்டாக்க கர்த்தர் நிச்சயமாக உங்களை என்ன செய்வார்? வழி நடத்துவார். ஆக பல காரியங்களை நீ கேட்டிருக்கீங்க. இந்த காரியங்கள் அடுத்து சொல்லக்கூடிய காரியத்தையும் கொஞ்சோடு சேர்ந்து வந்திருக்கு. இன்றைக்கி தெரிஞ்சது என்னது? அவர் ஆவி இல்லை, அவர் ஆவியானவர். ஆவியானவர் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் அவருக்கு சித்தம் உண்டு, அவருக்கு யோசனை உண்டு, அவர் செயல்படுத்தும் விதம் உண்டு, ஆலோசனை சொல்லுகிற விதம் உண்டு. இது எல்லாவற்றுக்கும் செவி கொடுத்து நல்ல சாட்சியாக நீங்களும் வாழ்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.